ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர குருக்களே, ஆத்தூர் பங்கு மக்களே, உங்கள் எல்லாரையும் இந்த மாலை திருப்பலியிலே சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நமது பாதுகாவலை நம்முடைய அன்பு தாய் ஜெயராக்கினி அன்னையின் திருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் மனசுல இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான எண்ணம் என்ன தெரியுமா? இந்த ஜெயராக்கினி தாய் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். நானும் விண்ணகத்துக்கு போக வேண்டும். இந்த உணர்வு எல்லா நேரத்திலும் நமக்கு இருக்க வேண்டும். இன்னும் மற்ற சபையை சார்ந்தவர்கள்லாம் சொல்லுவோம், பரலோகத்துக்கு போகணும் சாமி, அதுதான் ரொம்ப முக்கியம். திருவிழாலாம் கொண்டாடுறோம், அழகான ஜோடனைகள், மின் விளக்குகள் எல்லாம் கண்ணை கவர்கிறது. இது எல்லாம் எதற்காக தெரியுமா? நம்ம எல்லாம் மோட்சத்துக்கு போகணும் என்பதை நமக்கு நினைவுபடுத்தத்தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒவ்வொரு திருவிழாவிலும் முக்கியமாக புனிதர்களை நாம் மரியாதை செய்யும் போதும் மறக்கவே கூடாது. அவர்களை பார்த்து எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லுவோம். அதை விட முக்கியமாக உங்களை போல நாங்களும் வாழ வேண்டும், நானும் தனிப்பட்ட விதத்திலே வாழ வேண்டும் என்று நினைக்க வேண்டும். புனித லோயோலா இக்னாசியார் இயேசு சபையை தோற்றுவித்தவர். அவர் ஒரு போர் வீரராக இருந்தார். அடிபட்டார். மருத்துவமனையிலே இருக்கும்போது அவர் நிறைய புத்தகங்களை படித்தார். ஒரு பக்கம் விவிலியத்தை படித்தார், இன்னொரு பக்கம் புனிதர்களின் வரலாற்றை படித்தார். அவற்றையெல்லாம் படிக்கும் போது அவருடைய மனசுல எழுந்த எண்ணம் இதுதான்: டொமினிக் இப்படி செய்ய முடியுமா? ஏன் நான் அவரை போல செய்யக்கூடாது? பிரான்சிஸ் இப்படி செய்யக்கூடுமா? ஏன் நான் அவரை போல செய்யக்கூடாது என்று தன்னையே கேட்டுக்கொண்டுதான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மனம் மாறினார். மன்றைசா தியானத்துல அவருடைய உள்ளத்தை கடவுள் உருமாற்றினார். அதே போல இன்றைக்கு ஜெயராக்கினி மாதா நம்முடைய பங்கு பாதுகாவலை திருவிழாவை கொண்டாடுகின்ற போது நான் மோட்சத்துக்கு போக வேண்டும், என் குடும்பத்தாரை, உறவுகளை, நண்பர்களை மோட்சத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நாம் எல்லாரும் முடிவு செய்ய வேண்டும். அதற்கு ஏற்ப வாழ வேண்டும். இன்றைக்கு ஆண்டின் பொது காலத்தின் 20வது ஞாயிற்றுக்கிழமைக்கான வாசகங்கள் நமக்கு வாசிக்கப்பட்டன. மோட்சத்துக்கு போவது சுலபமான பாதையம். மனம் போல போக்கில் வாழ்ந்தால் மோட்சத்துக்கு போக முடியாது. கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளைகளால் நாம் மாறிவிட முடியாது. இந்த முதல் வாசகத்துல கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு இறைவாக்கினர் அவருடைய துன்பத்தை, வேதனையை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். அந்த இறைவாக்கினர் யாருன்னு கேட்டா, யார் அவர்? எரேமியா இறைவாக்கினர். நல்லா விவிலிய ஞானமுள்ள பிள்ளைகளால் நீங்கள் இருந்தீர்கள். எரேமியா இறைவாக்கினர். எத்தனையோ இறைவாக்கினர்கள், 12 சிறிய இறைவாக்கினர்கள், 4 பெரிய இறைவாக்கினர்கள். இவர்கள் இல்லாமல், புத்தகங்கள் இல்லாமல் நிறைய இறைவாக்கினர்கள். எலியா, எலிசேயு போன்ற மற்ற இறைவாக்கினர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசுவை ஒத்திருந்தவர் யார் என்று கேட்டால் இந்த எரேமியா தான். ஆண்டவர் இயேசுவை மிக நெருக்கமாக ஒத்திருந்த இறைவா
இறைவாக்கினர், இந்த எரேமியா இறைவாக்கினர். ஒரு காரணம், இயேசு திருமணம் செய்து கொள்ளவில்லை, அதே போல எரேமியாவும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. ஒரு முக்கியமான காரணம். இன்னொன்று, ஆண்டவர் இயேசுவை கேட்கிறார், மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று. குறிப்பாக மத்தேயு நற்செய்தி அதை குறிப்பிடுகின்ற பகுதியில் எல்லாரும் சொல்கிறார்கள், மேல் இறைவாக்கினர்கள் ஒருவர் என்கிறார்கள், திருமுழுக்கு யோவான் என்கிறார்கள். அதிலும் ஒரே ஒரு இறைவாக்கினரை சொல்லுகிறார்கள். யார் என்றால் சில பேர் எரேமியான்னு கூட பேசிக்கிறாங்க. பாருங்க எந்த அளவுக்கு எரேமியாவை ஆண்டவர் ஒத்திருந்தார் போல் இருக்கிறது. எரேமியான் கூட பேசிக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, எரேமியா விரும்பி அந்த பணியை கேட்கப்படுவது. ஆண்டவர் தான் நீ எனக்கு வேணும்னு சொன்னார். கூப்பிடும் போது அவர் சொன்னார், எனக்கு பேச தெரியாதுன்னு சொன்னார். நான் என் வார்த்தையை வாயில வைப்பேன், அதை பத்தி கவலைப்படாது, பேச தெரியாதுன்னு சொல்லாத அப்படின்னு. இன்னொன்னு, நான் சின்ன பையன், என்ன விட்டு அப்படின்னு சொன்னார். அப்போ ஆண்டவர் இடமில்லை, நீ எனக்கு வேண்டும் என்று தேர்ந்து கொண்டார். நான் சொல்வதை நீ சொல், போக சொல்லுகிற இடத்துக்கு போ, செய்ய சொல்லுகிற வேலையை செய், பேச சொல்லுகிற வார்த்தையை பேசு கூப்பிட்டார். ஆனால் சொன்னா அவருக்கு எவ்வளவு துன்பங்கள். எரேமியாவின் புலவர்களை பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஐயோ, தாய் வயிற்றில் இருக்கும் போதே நான் சொல்லிருக்க கூடாதா? ஏதா இந்த வேலையோ தெரியலையே, நான் பேசக்கூடாதுன்னு நினைச்சா கூட என்னால பேசாம இருக்க முடியல. உங்களுடைய வார்த்தையை அடக்கி வைத்து சோர்ந்து போனேன். இப்படி எல்லாம் அவர் சொல்லுகிறார். இன்னைக்கு வாசிக்கப்பட்ட பகுதிகளை பார்க்கணும், எப்படி ஒரு விதத்துல இயேசுக்கு நடந்த மாதிரி. இயேசுவை தீர்ப்பிடும்படியாக யாரிடம் கொண்டு வந்தார்கள்? பிலாத்துவிடம். இன்றைக்கு வாசிக்கப்படப்பட்ட பகுதியில அந்த காலத்துல சிதேக்கியா அரசன் அவரை கொண்டு வந்தார். இயேசுவை இவன் சாக வேண்டாம், இவனை சிலுவையில் அறையும் அப்படின்னு மக்கள் கூட்டம் கத்தியது. இங்க பார்க்க நீங்க வாசிக்கப்பட்ட பகுதியில இவன் சாக வேண்டாம், இவன் சாவுக்குரியவன் என்று சொல்லுகிறார். உங்கள் விருப்பப்படி இவனை சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கள். இயேசுவை சாவுக்கு கையளித்தார்கள் பிலாத்து வழியாக. இன்னைக்கு வாசிக்கிறோம், உங்க விருப்பப்படி அவனை போய் பாழும் நிலத்துல இறக்குங்க, தண்ணியே இல்லாத கிணத்துல சேரும் சகதியமா இருக்கு. வாசியை கேட்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்குள்ள மூழ்க ஆரம்பிச்சு. இயேசு நல்லத நீதிமான் அப்படின்னு சொல்லி அந்த நல்ல கருன்னு சொன்னான். அந்த நூற்றுவர் தலைவன் சொன்னான். இங்க பாரு, ஒரு எத்தியோப்பியன் தான் சொல்றான், பாவம், அநியாயம், அரசனே எரேமியாவை அநியாயமா அந்த சேத்துக்குள்ள இறக்கி விட்டுட்டாங்க, பாழும் இடத்துல பாவம் செய்கிறார்கள் அந்த மக்கள் என்று இயேசுக்காக ஒரு அந்நியர் பரிந்து பேசியது போல ஒரு செந்தூரியன் அவருக்கு சார்பாக பேசியது போல இங்கே ஒரு எத்தியோப்பியன் எரேமியாவுக்காக அரசன்கிட்ட கெஞ்சினா மக்கள் தலைவருடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடும் என்று தெரிந்தும் அவர் செய்தார். உடனே அரசன் மனமிறங்கி, சரி எரேமியாவை கிணத்திலிருந்து வெளியே தூக்குங்க என்று சொன்னார். ஆண்டவர் இழந்தார், 33 வயதிலே இழந்தார், அநியாயமாக இருந்தார். ஆனால் வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்தார். ஆண்டவர் துன்புற்றார், ஆண்டவர் சமாதானத்தை போதித்தார். சமாதானம் செய்வோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் எனப்படுவார்கள். ஏன் அவர் பிறந்த போதே பாடிய பாடல் என்ன? உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுங்க, பூவுலகில் அவர் தயவு பெற்றோருக்கு அமைதி உண்டாகுங்க என்ற அந்த அமைதியின் பாடல் எல்லாம் இருந்தது. ஆண்டவர் முக்கியமாக ஏழைகளின் சார்பாக, பாவிகளின் சார்பாக, மனம் திரும்பிய ஒரு பாவியை குறித்து விண்ணகம் மகிழும் என்று ஆண்டவர் சொன்னார். காணாமல் போனதை தேடி மீட்கவே நான் வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம். அந்த ஆண்டவர் இப்போது என்ன சொல்லுகிறார் இன்றைக்கு பாருங்கள், நான் அமைதியை
கொண்டு வரவில்லை, சமாதானத்தை கொண்டு வரவில்லை, பிளவை தான் கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார். அதோ முதல்ல என்ன சொல்றாரு? மண் உலகில் தீயை மூட்டவே வந்து. பிரியமானவர்களே, இந்த திருவிழாவின் போது நாம் எல்லாரிலும் அன்பு தீ பற்றி எறிய வேண்டும். அன்பு தீ பற்றி எறிய வேண்டும். வாட்டர் போகும்போது என்ன, கூல் வாட்டர் வேணுமா, ஹாட் வாட்டர் வேணுமா அப்படிலாம் வந்து கேட்கிறாங்க. சில பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா? ரூம் டெம்பரேச்சர் போதும் அப்படின்றாங்க. ரூம் டெம்பரேச்சர் ஒரு சாதாரண தண்ணி போதும் அப்படின்னு கேட்பாங்க. ரூம் டெம்பரேச்சர்ல தண்ணி எடுத்து குடிக்கலாம். ரூம் டெம்பரேச்சர்ல நம்முடைய ஒழுக்க வாழ்வு அமைந்து விடக்கூடாது. ஊர்ல எல்லாம் திருடுறான், நீ திருடணுமா? கெட்ட வழியில தாறுமாறாக வாழ்கிறார்கள். அந்த டெம்பரேச்சர்ல அவருடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள முடியுமா? ஆண்டவருக்காக நீ பற்றி எறிய வேண்டும். அன்பால் பற்றி எறிய வேண்டும். ஆண்டவருடைய அன்பு சிலுவையிலே பற்றி எறிந்தது. நாம் எல்லாரையும் அன்பு செய்தார். ஒரு குடும்பத்துக்காக நீ அன்பால் பற்றி எறிய வேண்டும். ஏதோ தானே வாழக்கூடாது. இன்னும் எத்தனை நாட்கள் ஆண்டவர் கொடுக்கின்றார் எனக்கு தெரியவில்லை. வாழ்கின்ற நாளெல்லாம் மற்றவர்களுக்கு நல்லது செய்து என்னையே எரித்து கொண்டு சூடாக இருந்து மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பேன். மண்ணுலகில் தீயை மூட்டவே வந்தேன். அன்பு தீயை மூட்டவே வந்தேன். தூய ஆவி பொழிகின்ற அன்பை கொடுக்கவே வந்தேன். அது இப்போதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் பெற வேண்டிய ஞானஸ்நானம் திருமழ் கொண்டு என்ன சிலுவை பாடுகள். அதுதான் ஆண்டவர் குறிப்பிட்ட அந்த திருமொழிக்கு நான் பாடுகள் பாடப்பட வேண்டும். அதற்காக ஏங்குகின்றேன், காத்திருக்கின்றேன். ஒரு வேளை அதற்காக நான் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன். பாடுபட்டு என் உயிரை கொடுத்து தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றி உங்களுக்கு என் அன்பை காட்டி எல்லாம் நிறைவேற்று தந்தையை உமது கரங்களிலே நாமி ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி வாழ்க்கையை முடிக்க போகும். ஆனால் தந்தை என்னை வெற்றி பெறச் செய்வார் என்ற நம்பிக்கை ஆண்டவருக்கு இருந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய அழைப்பை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடவே கூட துன்புற வேண்டும், அன்பு செய்ய வேண்டும். அதுதான் நம்முடைய ஏகாக்கினி அன்னையினுடைய வாழ்வு. உங்களை சார்ந்தவர்களுக்காக நீங்கள் துன்புற்று அன்பை வெளிப்படுத்தவில்லை என்றால் நாம் அந்த தாயினுடைய பிள்ளைகள் கிடையாது. ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்கள் கிடையாது. பாருங்கள், மண்ணுலகில் தீயை மூட்டவே வந்தேன். அது இப்போதே பற்றி எறிய வேண்டும் என்று வருகிறேன். ஆண்டவர் பங்கு பெருவிழா கொண்டாடுகின்ற இந்த நாட்களில் தூய ஆவியின் அன்பு எல்லா உள்ளங்களிலும் பற்றி எறிய வேண்டும். அந்த அன்புதான் நம் அன்பு தாயினுடைய உள்ளத்துல பற்றி எறிந்தது. என் பாசமான பிள்ளைகள், ஆண்டவர் என்னை அழைக்கிறார். இந்த நேரத்தில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பிளவை ஏற்படுத்த வந்தேன். நான் ஏற்கனவே சொன்னேன், சமாதானம் தான் ஆண்டவர் கொண்டு வந்தார். ஊருடன் ஒத்து வாழ என்பது பழமொழியா இருக்கலாம். நாம் சில முடிவுகள் எடுக்கும் போது நாம் இன்னும் சிலரை பகைத்துக் கொள்ளத்தான் தேவையாக இருக்கிறது. இன்னும் சிலர் நம்முடைய பகைவர்களாக இருக்கிறார். நீ அன்போடு அழகோடு பாசமாக பழகுகிறார். சிலர் அதை தவறாக பயன்படுத்த நினைக்கிறார்கள். அவர்களோடு ஒத்துப்போக வேண்டுமா? சண்டை வரலாம். ஆண்டவர் முன்னிலையில் நான் பாவம் செய்ய மாட்டேன். திருமணத்துக்கு முன்பு இந்த தகாத உறவு எனக்கு தேவையில்லை. ஆண்டவர் முன்னிலையில் நேர்மையாக இருப்பேன். நீ சண்டை போட்டாலும் பரவாயில்லை. ஆண்டவருக்காக நீ அவர்களிடமிருந்து விளவுபட்டிருப்பதுதான் நல்லது. திருமணமான புதிது உன்னுடைய வீட்டிலே உன்னை பக்தியோடு வளர்த்தார்கள்.
அந்த கணவருக்கும் கோயில் பக்கமே அவர் தேர்தலில் ஜெயித்த அரசியல்வாதி மாதிரி தான் வருவார். 5 ஆண்டுக்கு ஒரு முறை வருவார். தமிழோட கிறிஸ்துமஸுக்கு ஈஸ்டருக்கு வருவார். ஏங்க நான் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்றேன். அதெல்லாம் வேண்டாம். வாரம் பூசைக்கு போனா சண்டை வருகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக பிளவுபட்டிருந்தாலும் உன்னுடைய தொந்தரவா நீ ஒரு விதத்தில் பிச்சை கேட்பது போல என்னை கூப்பிட்டு போங்கள் என்று சொல்வதா அந்த கணவர் மனமா இருக்கிறார். தொடர்ந்து இருவர் பிரிவுபட்டது போல இருக்கலாம். ஆனால் நாளாக ஆக அந்த மனிதரும் மாறலாம். அவரோடு நீங்க வருஷத்துக்கு தடவை போவீங்களா, நான் 2 வருஷத்துக்கு தடவை போனீங்கன்னா அவ்வளவுதான், வாழ்க்கையை வீணாகி போய்விடு கேட்பார். இப்படித்தான் எப்போது பார்த்தாலும் இந்த பிள்ளை பார்க்கணும் பார்க்கலன்னு சொல்லு. எதுக்கு வீண் நம்ம சொன்னா அழுது ஊற கூட்டம் அது வாழ பார்த்துட்டே இருக்கட்டும் அப்படின்னு அம்மா சண்டை வேணும், சமாதானமா இருக்கும். நீ அதையே பார்த்துட்டு இன்னும் 4 டிவி வாங்கி கொடுக்குறேன், ஒரே நேரத்தில் 3 டிவி பாரு சொல்லலாமா? சண்டை வரா. பிள்ளையை ஒழுங்காக வளர்க்க வேண்டாம். என்ன பார்க்கிறது, என்ன தேடுகிறது, எங்கே இருக்கிறது என்பதை நீ கண்டறியாமல் நமக்கு எதுக்கு வீண் வம்பு இருக்க முடியுமா? ஆண்டவர் சொன்னார், மகனுக்கும் தந்தைக்கும் இடையே வாக்குவாதம், பிரச்சனை. ஒருவர் ஆண்டவர் சார்பாக முடிவெடுக்கிறார், இன்னொருவர் ஆண்டவருக்கு எதிராக இருக்கிறார். தாய்க்கும் மகனுக்கும் இடையே இதே பிரச்சனை, மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையே இதே பிரச்சனை. ஓ, ஆண்டவர் அந்த காலத்திலே சொல்லிட்டாரா, அதனால்தான் எப்ப பார்த்தாலும் மாமியார் மருமகள் சண்டையா இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். சில சமயங்களிலே மாமியார் ஆண்டவர் சார்பாக முடிவெடுக்கிறார். இன்னும் சில நேரங்களிலே மருமகள் நல்ல முடிவுகளை எடுக்கிறார். நான் கூட நினைச்சது சில நேரத்துல எத்தனையோ பெண்கள் கல்யாணமாயி அந்த குடிகார கணவன்கிட்ட அந்த அழகான தாரிகிட்ட அடிபட்டு சாவராங்களே அப்படின்னு இறக்கப்பட்டது. அண்மை காலத்திலே சில ஆண்கள் மீதுதான் எனக்கு இறக்கமாயிருந்தது. இந்த பொண்ணு கொடுக்கிற டார்ச்சர் இருக்குதே, ஐயோ எப்பா ஏதான் இந்த மனுஷன் அங்க மாட்டிட்டு முடிக்கிறாரோ தெரியவில்லை. எல்லா பக்கத்திலும் சில ஆண்களும் தவறான முடிவை எடுக்கிறார்கள், சில பெண்களும் தவறான பாதையிலே போகிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறார், என் பாதையில் நீ சென்றால் எந்த எதிர்ப்பையும் நீ தாங்கிக் கொள்ள தயாராக இருக்க வேண்டும். உண்மையான அமைதி எது? Peace is not absence of quarrel. சமாதானம் என்பது சண்டை இல்லாமல் இருப்பதல்ல. Peace is presence of justice. Peace is presence of the values of the gospel. நற்செய்தி மதிப்பீடுகள் எங்கே இருக்கின்றனவோ அங்கே தான் உண்மையான சமாதானம். ஆண்டவரே சொன்னார், நான் அளிக்கும் சமாதானம் உலகம் தரும் சமாதானம் போல அல்ல. பிரியமானவர்களே, இன்னைக்கு எல்லாரும் அம்மா ஜெயராணி மாதாவே மோட்சத்துக்கு சென்றீரே, உலகத்தோடு ஒத்து வாழாமல் மகனை மையமாக வைத்து வாழ்ந்தீர். தேவையில் இருப்பவரை கண்ணீரை கண்டு அதை துடைத்தீரே. துன்புறுகின்ற மகனோடு சிலுவை அடியிலே நின்றீரே. சிலரோடு போக இருந்த திருவையை கட்டி காத்து ஜெபித்தீரே. இன்றைக்கும் கூட தொடர்ந்து விண்ணகத்திலிருந்து எங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்றேன். உண்மை போல நான் உண்மையாக வாழ்வேன், நன்மை செய்து வாழ்வேன், இரக்கத்தோடு வாழ்வேன், யாருக்கும் கெட்டது செய்ய மாட்டேன் என்று முடிவு செய்ய வேண்டும். மற்றவர்களால் கேலி செய்யப்படலாம், துன்புறுத்தப்படலாம், தனிமைப்படுத்தப்படலாம். நாம் சோர்ந்து போகவே கூடாது. என் பாசமான சகோதர சகோதரிகள், அதுக்கெல்லாம் இந்த 2வது வாசகத்துல அருமையான நம்பிக்கை அளிக்கின்ற இறைவாக்கு பகுதி பாருங்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 11ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கு அழகாக முன்னோரிலே சொல்லப்பட்டது போல பல்வேறு பழைய ஏற்பாட்டு பெரும் தலைவர்கள், வீரர்கள் சுட்டிக்காட்டப்படுகிறார். அபிரகாம், ஈசாக், தாவீது, எலியா, எவ்வளவு பேர் திரண்டு வருகிற மேகம் போல் எண்ணிக்கையில்லா சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும்.
இருக்கிறார். அந்த அம்மா எப்படி அவங்க குடும்பத்தில் பொறுப்பா இருக்காங்க, அவங்களையும் பார்ப்போம். இங்கே இருக்கிற சில சாட்சிகள் இருக்கிறார், பழைய ஏற்பாட்டு சாட்சிகள் இருக்கிறார், நிறைய பேர் இருக்கிறார், சில நல்ல குருக்கள் இருக்கிறார், அருள் சகோதரிகள் இருக்கிறார். இவர்களெல்லாம் திரண்டு வந்திருந்த மேகம் போல நமக்கு இருக்கிறார். என்ன செய்யுமா? தொடர்ந்து அந்த பகுதி சொல்லுது, எல்லா சுமையை வீணா நம்மை அழுத்துகிற சுமைகளை, முக்கியமாக பாவங்களை உதவி தள்ளிவிட்டு நமக்கு குறிக்கப்பட்ட அந்த பந்தயத்திலே ஓட வேண்டும். நல்ல குடும்ப தலைவியா, உன் குடும்பத்துல நல்லா ஓடு, நல்லா நடத்து, நல்லா எல்லாரையும் பார்த்துக்க, நல்ல டீச்சரா, உனக்கு குறிக்கப்பட்ட அந்த பந்தயம் ஒழுங்காக பாடம் நடத்து, வழி நடத்து, மாணவர்களை உற்சாகப்படுத்து. நீ ஊர்ல தலைவரா, உன்னுடைய தலைமை பொறுப்புக்கேற்ப மற்றவர்களை அடிமைப்படுத்தாமல் எல்லாரையும் மதித்து முன்னேறு. நமக்கு குறிக்கப்பட்ட அந்த பந்தயத்தில் மன உறுதியோடு, பயப்படாமல், தைரியத்தோடு என்ன நடந்தாலும் ஆண்டவருக்காக வாழ்க்கை என்று ஓட வேண்டுமா? இவங்க எல்லாம் இருந்தாங்க. எல்லாரோட முக்கியமா நம்ம ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கையை தொடங்கியவரோ அதை நிறைவு செய்வோருமான ஆண்டவர் இயேசு மீது நம்முடைய கண்களை பதிய வைப்போம். அவர் எப்படிப்பட்டவரா? அவமானப்பட தயங்குவதா? எல்லாவித துன்பங்களையும் தாங்கிக் கொண்டார். பாருங்கள், 4 வசனங்கள் அற்புதமான. அவமானப்பட நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன், நல்லது செய்வேன், எல்லா துன்பத்தையும் தாங்கிக் கொள்வேன். நிச்சயமாக வெற்றி நமது, வெற்றி நம் ஆண்டவருடையது, ஜெயராஜினி அன்னையுடையது. வெற்றி நம்முடையதும், நம்முடைய வாழ்வு, நம்முடைய குடும்பமும், நம்முடைய இல்லங்களும், நம்முடைய பங்கும் ஒரே ஜெயமாக வெற்றியாக அமைய வேண்டுவோம். ஆமென்.